ஓம் சாந்தி. 17/9/2024 காலை முரளி பாப்தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, அதுவே அனைத்திலும் அதிமகத்தான யாத்திரை தலம் என்ற ரகசியத்தை அனைவருக்கும் கூறுங்கள். இங்குதான் கடவுள் அனைவருக்கும் சத்கதியை அருளினார். கேள்வி: எந்த ஒரு விடயத்தை மக்கள் புரிந்து கொண்டால் இங்கு அதிக அளவு மக்கள் கூட்டம் வரும்? பதில்: தந்தை முன்னர் எங்களுக்கு கற்பித்த ராஜயோகத்தை மீண்டும் ஒருமுறை கற்பிக்கின்றார் என்பதையும், அவர் சர்வ வியாபி அல்ல என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியதே பிரதான விடயமாகும். தந்தை இங்கு இந்நேரத்தில் அபுவிற்கு வந்து உலகில் அமைதியை ஸ்தாபிக்கிறார். இதன் உயிரற்ற ஞாபகார்த்தமே தில்வாலா ஆலயமாகும். ஆதிதேவர் இங்கு உயிருள்ள வடிவில் அமர்ந்திருக்கிறார். இதுவே உயிருள்ள தில்வாலா ஆலயமாகும். இதனை அவர்கள் புரிந்து கொண்டால் அபு புகழப்படுவதுடன் இங்கு மக்கள் கூட்டம் வரும். அபுவின் பெயர் பிரபல்யம் அடைந்தால் பலர் இங்கு வருவார்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு யோகம் கற்பிக்கப்படுகிறது. ஏனைய அனைத்து இடங்களிலும் அவர்கள் தாங்களாகவே இதனை கற்றுக்கொள்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு கற்பிப்பதில்லை, அவர்கள் ஒருவருக்கொருவர் அதனை கற்பிக்கிறார்கள். இங்கு தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கிறார். பகலுக்கும் இரவுக்கும் இடையேயான வித்தியாசம் உள்ளது. அங்கு அவர்கள் தொடர்ந்தும் பல நண்பர்களையும் உறவினர்களையும் நினைவு செய்கிறார்கள். அதனால் அவர்களால் அதிக அளவு நினைவு செய்ய முடியாதுள்ளது. இதனாலேயே மிக அரிதாகவே அவர்கள் ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுகிறார்கள். இங்கு நீங்கள் மிக விரைவாக ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். எவ்வாறாயினும் முற்றிலும் எதுவுமே தெரியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். சிவபாபா எங்களுக்கு சேவை செய்து கொண்டு கூறுகிறார், உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இங்குள்ளவர்களில் பிரசன்னமாயிருக்கும் தந்தையை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். சிவபாபா பிரம்மாவின் சரீரத்தின் மூலம் எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கை கூட பலருக்கு இல்லை. எவ்வாறு நான் இதில் நம்பிக்கை கொள்ள முடியும் என்று ஏனைய மக்கள் கூறுவதைப் போன்றே இங்குள்ளவர்களும் கூறுகிறார்கள். முழு நம்பிக்கை இருந்திருந்தால் அவர்கள் தந்தையை பெருமளவு அன்புடன் தொடர்ந்தும் நினைவு செய்வதுடன் தங்களை பெருமளவு சக்தியால் நிரப்பிக்கொண்டு பெருமளவு சேவையும் செய்வார்கள். ஏனெனில் முழு உலகமும் தூய்மையாக்கப்பட வேண்டும். யோகத்திலும் ஞானத்திலும் பின்னடைவு உள்ளது. அவர்கள் அதனை செவிமடுக்கிறார்கள். ஆனால் அவர்களால் அதனை கிரகிக்க முடியாதுள்ளது. அவர்கள் அதனை கிரகித்து இருந்தால் அவர்களால் அதனை பிறர் கிரகிப்பதற்கு தூண்டவும் முடியும். அந்த மக்கள் தொடர்ந்தும் மாநாடுகள் போன்றவற்றை நடத்துகிறார்கள். உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். ஆனால் எப்போது உலகில் அமைதி நிலவியது என்பதும் எவ்வாறு அந்த அமைதி உருவானது என்பதும் அவர்களுக்கு தெரியாது. எவ்வகையான அமைதி நிலவியதோ அவ்வகையான அமைதியே தேவைப்படுகிறது. இப்பொழுது உலகில் அமைதியும் சந்தோஷமும் ஸ்தாபிக்கப்படுகின்றன என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே தெரியும். தந்தை இப்போது வந்திருக்கிறார். இந்த தில்வாலா ஆலயம் எவ்வாறு உள்ளது என்று பாருங்கள். ஆதிதேவர் இங்கு இருக்கிறார். உலக அமைதிக்கான காட்சி மேலே சித்தரிக்கப்பட்டுள்ளது. உங்களை மக்கள் மாநாடுகள் போன்றவற்றிற்கு அழைக்கும் போது நீங்கள் அவர்களிடம் வினவ முடியும், உலகில் எவ்வாறான அமைதியை நீங்கள் விரும்புகிறீர்கள்? லட்சுமி நாராயணன் ராஜ்யத்தில் உலகில் அமைதி நிலவியது. அதன் மிக சரியான ஞாபகார்த்தம் தில்வாலா ஆலயத்தில் உள்ளது. அமைதியின் மாதிரி உலகத்தில் இருக்க வேண்டும். லட்சுமி நாராயணனின் படத்திலிருந்து கூட அவர்கள் எதனையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள்.
அவர்கள் கள்ளு புத்தியை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அவர்களுக்கு கூற வேண்டும், உலகில் லட்சுமி நாராயணனே அமைதிக்கான மாதிரிகள் என எங்களால் முதலில் உங்களுக்கு கூற முடியும். அவர்களுடைய ராஜ்யத்தை நீங்கள் பார்க்க விரும்பினால் தில்வாலா ஆலயத்திற்கு சென்று பாருங்கள். அதன் மாதிரி மாத்திரமே காட்டப்படும். ஆகவே அபுவிற்கு வந்து அதனை பாருங்கள். இந்த ஆலயத்தை ஞாபகார்த்தமாக கட்டியவர்களுக்கும் இது தெரியாது. ஆனால் அவர்கள் இதனை தில்வாலா ஆலயம் என்று பெயரிட்டுள்ளார்கள். அவர்கள் அதனில் ஆதி தேவரை அமர்த்தி மேலே சொர்க்கத்தை காட்டியுள்ளார்கள். அது உயிரற்ற ரூபமாகும். நீங்கள் உயிருள்ள ரூபத்தில் இருக்கிறீர்கள். இதுவே உயிருள்ள தில்வாலா ஆலயம் என அழைக்கப்பட முடியும். எவ்வாறாயினும் அங்கு எவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்கும் என உங்களால் கூற முடியாது. மக்கள் குழப்பமடைந்து வினவுவார்கள், இது என்ன? அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு பெருமளவு முயற்சி தேவை. புரிந்து கொள்ளாத குழந்தைகள் பலரும் இருக்கிறார்கள். கடவுளின் வீட்டில் அவருக்கு அருகே இருப்பவர்கள் கூட எதனையும் புரிந்து கொள்வதில்லை. அனைத்து வகையான மக்களும் கண்காட்சியை பார்க்க செல்கிறார்கள். பல மத பிரிவுகளும் அவற்றின் கிளைகளும் உள்ளன. வைஷ்ணவ சமயத்தவர்களும் இருக்கிறார்கள். வைஷ்ணவ சமயம் என்பதன் அர்த்தத்தை கூட அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜ்யம் எங்கு உள்ளது என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜ்யம் வைகுந்தமாகிய ஸ்வர்க்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. பாபா கூறியுள்ளார், நீங்கள் எங்கு அழைக்கப்பட்டாலும் அங்கு சென்று அவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். உலகில் எப்போது அமைதி நிலவியது? இந்த அபுவே அனைத்திலும் அதிமகத்தான யாத்திரை தலமாகும். ஏனெனில் இங்குதான் தந்தை உலகிலுள்ள அனைவருக்கும் சர்க்கதியை அருள்கிறார். அபு மலைகளில் இதன் மாதிரி ஒன்றை நீங்கள் பார்க்க விரும்பினால் அப்பொழுது சென்று தில்வாலா ஆலயத்தில் அதை பாருங்கள். உலகில் எவ்வாறு அமைதி ஸ்தாபிக்கப்பட்டது என்பதற்கான மாதிரி அங்கு உள்ளது. அதை கேட்டு அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். ஜெயின்கள் கூட இதை கேட்பதில் சந்தோஷப்படுவார்கள். எங்கள் தந்தையான பிரஜாபிதா பிரம்மாவே ஆதிதேவர் என நீங்கள் கூறுவீர்கள். நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறீர்கள். இருப்பினும் அவர்களால் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் கூறுகிறார்கள், பிரம்மகுமாரிகள் கூறுவனவற்றை எங்களால் புரிந்து கொள்ள முடியாதுள்ளது. ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் அபுவை மிக உயர்வாக புகழ்ந்து அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். அபுவே அனைத்து யாத்திரை தலங்களிலும் அதிமகத்தானதாகும். நீங்கள் பம்பாயில் உள்ள மக்களுக்கும் விளங்கப்படுத்த முடியும். அபுமலையே அனைத்து யாத்திரை தலங்களிலும் மிக பெரியதாகும். ஏனெனில் பரமாத்மா பரமதந்தை அபுவிற்கு வந்து சொர்க்கத்தை ஸ்தாபித்தார். எவ்வாறு சொர்க்கம் படைக்கப்படுகிறது என்பதன் மாதிரியும் ஆதி தேவரது மாதிரியும் அபுவில் உள்ளன. மக்கள் எவரும் இதனை புரிந்து கொள்வதில்லை. இப்போது நாங்கள் இதனை அறிந்துள்ளோம். ஆனால் உங்களுக்கு இது தெரியாது. இதனாலேயே நாங்கள் இதனை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறோம். அனைத்துக்கும் முதலில் அவர்களை கேளுங்கள், உலகில் எவ்வாறான அமைதியை நீங்கள் விரும்புகிறீர்கள்? நீங்கள் எப்போதாவது அதனை பார்த்திருக்கிறீர்களா? லட்சுமி நாராயணனின் ராஜ்யத்தில் உலகில் அமைதி நிலவியது. அங்கு ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மாத்திரமே இருந்தது. அவர்களின் வம்சத்தின் ராஜ்யம் அங்கு இருந்தது. வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு அவர்களின் ராஜ்யத்தின் மாதிரியை அபுவில் காட்டுவோம். இது பழைய தூய்மையற்ற உலகமாகும். அதை புதிய உலகம் என்று அழைக்க முடியாது. புதிய உலகின் மாதிரி இங்கேயே உள்ளது. இப்போது புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. உங்களுக்கு இது தெரியும். அதனாலேயே நீங்கள் அவர்களுக்கு கூறுகிறீர்கள். அனைவருக்கும் இது தெரியாது. அவர்களால் பிறர் புரிந்து கொள்ளும் வகையில் கூறவும் முடியாது. இது மிகவும் இலகுவான ஒன்றாகும். சொர்க்க ராஜ்யம் மேலே உள்ளது. ஆதாம் என்று அழைக்கப்படுகின்ற ஆதிதேவர்
கீழே அமர்ந்திருக்கிறார். அவரே முப்பாட்டனார். நீங்கள் அவர்களுக்கு இந்த புகழை கூறும்போது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். இது மிகவும் சரியானது. அவர்களுக்கு கூறுங்கள், நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணரை புகழ்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு முற்றிலும் எதுவுமே தெரியாது. ஸ்ரீகிருஷ்ணர் உலக அதிபதியாக, சொர்க்கத்தின் சக்கரவர்த்தியாக இருந்தார். அதன் மாதிரி ஒன்றை பார்ப்பதற்கு நீங்கள் விரும்பினால் அபுவிற்கு வாருங்கள். நாங்கள் உங்களுக்கு வைகுந்தத்தின் மாதிரி ஒன்றை காட்டுவோம். நீங்கள் அதிமங்களகரமான சங்கமயுகத்தில் எவ்வாறு ராஜயோகத்தை கற்று உலக அதிபதிகள் ஆகினீர்கள் என்பதன் மாதிரியையும் காட்டுங்கள். சங்கம யுகத்தின் தபஸ்யாவையும் காட்டுங்கள். நடைமுறையில் இடம்பெற்றவரின் ஞாபகார்த்தங்களையும் காட்டுங்கள். லட்சுமி நாராயணனின் ராஜ்யத்தை ஸ்தாபித்த சிவபாபாவின் படமும் உள்ளது. அம்பாள் ஆலயமும் உள்ளது. அம்பாளுக்கு 10 அல்லது 20 கரங்கள் இருப்பதில்லை. அவருக்கு 2 கரங்கள் மாத்திரமே இருக்க முடியும். வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். அபுவிலுள்ள வைகுந்தத்தையும் காட்டுங்கள். அபுவிலேயே தந்தை வந்து உலகிற்கான சொர்க்கத்தை உருவாக்கி சத்கதியை அருளினார். அபுவே அனைத்திலும் அதிமகத்துவமான யாத்திரை தலம் ஆகும். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே அனைத்து சமயங்களை சேர்ந்தவர்களுக்கும் சத்கதியை அருள்கிறார். வாருங்கள், அபுவில் உள்ள அவரின் ஞாபகார்த்தத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். நீங்கள் அபுவை அதிக அளவு புகழலாம். நாங்கள் உங்களுக்கு அனைத்து ஞாபகார்த்தங்களையும் காட்டுவோம். பாரதத்தின் புராதன ராஜயோகத்தை யார் கற்பித்தார்கள் என்பதையும் அது எவ்வாறானது என்பதையும் கிறிஸ்துவர்களும் அறிய விரும்புகிறார்கள். அவர்களிடம் கூறுங்கள், அபுவிற்கு வாருங்கள், நாங்கள் அதனை உங்களுக்கு காட்டுவோம். வைகுந்தத்தின் மாதிரியும் கூரையில் மிக சரியாக உருவாக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான ஒன்றை உங்களால் உருவாக்க முடியாது. ஆகவே நீங்கள் இதனை மிக தெளிவாக காட்ட வேண்டும். உல்லாச பயணிகளும் சுற்றித் திரிகிறார்கள். அவர்களும் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் அபுவின் பெயர் பிரபலம் அடைந்தால் பலர் வருவார்கள். அபு மிகவும் பிரபல்யம் அடையும். உலகில் எவ்வாறு அமைதியை உருவாக்க முடியும் என எவராவது உங்களை கேட்டால் அல்லது மாநாடு போன்றவற்றிற்கு உங்களை அழைத்தால் நீங்கள் அவர்களை கேட்க வேண்டும், உலகில் எப்போது அமைதி நிலவியதென்று உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், உலகில் எவ்வாறு அமைதி நிலவியது என்று நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம். நாங்கள் உங்களுக்கு மாதிரிகள் போன்றவற்றையும் காட்டுவோம். அவ்வாறான மாதிரிகள் வேறு எங்கும் இருக்க மாட்டாது. அபுவே அனைத்திலும் மகத்துவமானதும் அதி உயர்ந்ததுமான யாத்திரை தலமாகும். தந்தை இங்கு வந்து உலகில் அமைதியை ஏற்படுத்தி அனைவருக்கும் சத்கதியை அருளினார். வேறு எவருக்கும் இவ்விடயங்கள் தெரியாது. உங்கள் மத்தியிலும் இது வரிசை கிரமமாகவே உள்ளது. பெரிய மகாரதிகள் அருங்காட்சியகங்கள் போன்றவற்றை கவனித்து வந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் தெளிவாக விளங்கப்படுத்துகிறார்களா இல்லையா என்பதை பாபா அறிந்து கொள்கிறார். பாபா அனைத்தையும் புரிந்து கொள்கிறார். ஒவ்வொருவரும் அவர்கள் எங்கு இருந்தாலும் யார் என்ன முயற்சி செய்கிறார்கள் என்பதையும் ஒவ்வொருவரும் என்ன அந்தஸ்தை பெறுவார்கள் என்பதையும் அவர் அறிவார். இந்நேரத்தில் எவராவது மரணித்தால் அவரால் ஒருபோதும் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாதிருக்கும். நினைவு யாத்திரைக்கு தேவையான முயற்சியை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் தந்தை உங்களுக்கு புதிய விடயங்களை விளங்கப்படுத்துகிறார். இவ்வாறு அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்களை இங்கு அழைத்து வாருங்கள். இங்கு ஞாபகார்த்தம் நிரந்தரமாக இருக்கின்றது. தந்தை கூறுகிறார், நான் இங்கு இருக்கிறேன். ஆதிதேவர் இங்கு இருக்கிறார். வைகுந்தமும் இங்கு உள்ளது. அப்போது அபுவிற்கு அதிக அளவு புகழ் ஏற்படும். அபு என்னவாக ஆகும் என்று உங்களால் கூற முடியாது. உதாரணத்திற்கு குருஷேத்திரத்தை மீண்டும் மிகச் சிறந்ததாக ஆக்குவதற்கு அவர்கள் தொடர்ந்தும் மில்லியன் கணக்கான ரூபாய்களை செலவழிக்கிறார். பலர் அங்கு கூடுகிறார். அங்கு அதிக அளவு துர்நாற்றமும் குப்பைகளும் உள்ளன, கேட்கவே வேண்டாம். அங்கு அதிக அளவு மக்கள் கூட்டம் உள்ளது. பக்தர்கள் கூட்டத்தை கொண்ட பஸ் ஒன்று ஆற்றில் மூழ்கியதாக செய்தியும் வந்தது. அவை அனைத்தும் துன்பமாகும்.
இங்கு தொடர்ந்தும் அகால மரணம் உள்ளது. அங்கு அவ்வாறு எதுவும் இருக்காது. உங்களால் இவ்விடயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்த முடியும். அவர்களுடன் பேசுபவர் மிகவும் விவேகமானவராக இருக்க வேண்டும். தந்தை உங்கள் மீது ஞானத்தை இறைத்து அதனை உங்கள் புத்தியில் பதியச் செய்கிறார். உலகில் உள்ளவர்கள் இவ்விடயங்களை புரிந்து கொள்வதில்லை. தாங்கள் புதிய உலகிற்கு ஒரு சுற்றுலா செல்வதாக அவர்கள் நினைக்கிறார்கள். தந்தை கூறுகிறார், இப்பழைய உலகம் இப்பொழுது முடிவடைய உள்ளது. இன்னும் 40,000 ஆண்டுகள் எஞ்சியுள்ளன என்று அவர்கள் கூறுகிறார்கள். முழு சக்கரமும் 5,000 வருடங்களை உடையது என அவர்களுக்கு கூறுங்கள். பழைய உலகின் மரணம் முன்னால் உள்ளது. இது காரிருள் என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் கும்பகர்ண உறக்கத்தில் உறங்குகிறார்கள். கும்பகர்ணன் அரை கல்பத்திற்கு உறங்கிக் கொண்டும் அரை கல்பத்திற்கு விழித்துக் கொண்டும் இருப்பான். நீங்கள் கும்பகர்ணனாக இருந்தீர்கள். இந்த நாடகம் மிகவும் அற்புதமானது. அனைவராலும் இவ்விடயங்களை புரிந்து கொள்ள முடியாது. சிலர் நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள். ஏனைய அனைவரும் அங்கு செல்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவர்களும் செல்கிறார்கள். அவர்களுக்கு கூறப்பட்டுள்ளது, நாங்கள் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கும் சிவபாபாவிடம் செல்கிறோம். அந்த எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதனால் நீங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகிறீர்கள். அவ்வளவுதான். ஆகவே அவர்களும் கூறுகிறார்கள், சிவபாபா, நாங்கள் உங்களுடைய குழந்தைகள். நாங்கள் நிச்சயமாக உங்களிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறும். அவர்களுடைய படகு பின்னர் அக்கறைக்கு செல்கிறது. அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கைக்கு பிரதிபலனாக அவர்கள் எவ்வளவை பெறுகின்றார்கள் என்று பாருங்கள். பக்தி மார்க்கத்தில் தற்காலிக சந்தோஷமே உள்ளது. இங்கு நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஒரு எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அது அவர்களின் நம்பிக்கைக்கு பிரதிபலனான தற்காலிக சந்தோஷமாகும். இங்கு நீங்கள் உங்கள் நம்பிக்கைக்கு பிரதிபலனை 21 பிறவிகளுக்கு பெற்றுள்ளீர்கள். எவ்வாறாயினும் காட்சிகள் போன்றவற்றில் எதுவும் இல்லை. தங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்க வேண்டும் என சிலர் கூறுகிறார்கள். ஆகவே அவர்கள் எதனையும் புரிந்து கொள்ளவில்லை என்று பாபா புரிந்து கொள்கிறார். உங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்க வேண்டும் என நீங்கள் விரும்பினால் சென்று தீவிர பக்தி செய்யுங்கள். அதிலிருந்து நீங்கள் எதனையும் பெற மாட்டீர்கள். ஒருவேளை உங்களுடைய அடுத்த பிறப்பில் நீங்கள் நன்றாக இருக்கக்கூடும். ஒரு சிறந்த பக்தர் ஒரு சிறந்த பிறவியை பெறுவார். இது தனித்துவமானது. இப்பழைய உலகம் மாறுகின்றது. தந்தையே உலகை மாற்றுபவர். ஞாபகார்த்தம் இங்கு உள்ளது. ஆலயம் மிகவும் பழையதாகும். ஏதாவது உடைந்தால் அது திருத்தப்படுகிறது. இருப்பினும் உண்மையான அழகு இழக்கப்படுகின்றது. அவ்விடயங்கள் அனைத்தும் அழியக்கூடியவை. ஆகவே தந்தை விளங்கப்படுத்துகிறார், குழந்தைகளே, உங்கள் சொந்த நன்மைக்காக உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டுவிடும். இது கற்பதற்கான ஒரு விடயமாகும். எவ்வாறாயினும் மதுராவில் உருவாக்கப்பட்டுள்ள மதுவனம், குஞ்சிகளி போன்றவற்றின் மாதிரிகளோ கோபகோபியர்களின் விளையாட்டுகளோ உண்மையானவை அல்ல. இவ்விடயங்களை விளங்கப்படுத்துவதற்கு நீங்கள் பெரும் அளவு முயற்சி செய்ய வேண்டும். அமர்ந்திருந்து ஒவ்வொரு கருத்தையும் மிக நன்றாக விளங்கப்படுத்துங்கள். மாநாடுகளிலும் யோகம் செய்பவர்கள் எவராவது உங்களுக்கு தேவைப்படுகிறார்கள். வாளுக்கு சக்தி இல்லை என்றால் அம்பு இலக்கை தாக்க மாட்டாது. தந்தை கூறுகிறார், அதற்கு அதிக காலம் பிடிக்கும். பரமாத்மா சர்வ வியாபி அல்ல என்று இப்போது அவர்கள் நம்பியிருந்தால் இங்கு அதிக கூட்டம் வந்திருக்கும். எவ்வாறாயினும் இப்பொழுது இது அதற்கான காலம் அல்ல. தந்தையே ராஜயோகத்தை கற்பித்தார். இந்நேரத்தில் அவர் அதனை கற்பிக்கின்றார் என்ற பிரதான விடயத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக அவர்கள் தற்சமயம் அவலட்சணமாக உள்ளவரின் பெயரை புகுத்தியிருக்கிறார். இது அத்தகைய பெரிய தவறாகும். இதனாலேயே உங்கள் படகு மூழ்கியது. தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகிறார். இக்கல்வி உங்கள் வருமானத்திற்கான மூலாதாரம் ஆகும்.
எவ்வாறு மனிதனிடங்களிலிருந்து தேவர்களாக மாறுவது என உங்களுக்கு கற்பிப்பதற்காக தந்தையே வருகிறார். இதனால் நீங்கள் நிச்சயமாக தூய்மையாகுவது அவசியம். இதற்காக நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். அது வரிசை கிரமமானது. அனைத்து நிலையங்களும் வரிசை கிரமமானவை. முழு ராஜ்யமும் ஸ்தாபிக்கப்படுகிறது. இது உங்கள் மாமியார் வீட்டிற்கு செல்வது போல் அல்ல. சத்யுகம் ஸ்வர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது என அவர்களுக்கு கூறுங்கள். எவ்வாறாயினும் அங்கு எவ்வாறு ராஜ்யம் தொடர்கிறது என நீங்கள் அறிய விரும்பினால், தேவர்களின் குழு ஒன்றை பார்க்க விரும்பினால் அபுவிற்கு வாருங்கள். வேறு எங்கும் அவர்கள் ராஜ்யத்தை கூரையில் காட்டியிருக்கவில்லை. அஜ்மீரில் ஸ்வர்க்கத்தின் மாதிரி ஒன்று இருந்தாலும் அது வேறொன்றதாகும். இங்கேயே ஆதி தேவரும் இங்கு இருக்கிறார். ஸ்வர்க்கத்தை யார் ஸ்தாபித்தார், எவ்வாறு அது ஸ்தாபிக்கப்பட்டது என்பதற்கான மிகச் சரியான மாதிரி இதுவாகும். இந்நேரத்தில் உயிருள்ள தில்வா ஆலயம் என்ற பெயரை தற்சமயம் நாங்கள் எழுத முடியாது. மக்கள் இதனை தாங்களாகவே புரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் இதனை எழுத முடியும். எவ்வாறாயினும் நாங்கள் அதனை இப்போது செய்ய முடியாது. இப்போது சிறு விடயத்திற்கு கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். பெருமளவு கோபமுடைய பலரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சரீர உணர்வு உள்ளது. குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு எவராலும் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருக்க முடியாது. நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் உங்களுடைய பாக்கியத்தில் எது உள்ளதோ அதனை பெறுவீர்கள் என எண்ணாதீர்கள். ஒரு முயற்சியாளர் அவ்வாறு கூற மாட்டார். அவர் தொடர்ந்தும் முயற்சி செய்வார். பின்னர் அவர் சித்தி அடையாது விட்டால் கூறுவார், என் பாக்கியம் அவ்வளவே. அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். உங்கள் பாக்கியத்தில் எது உள்ளதோ அதனை பெறுவீர்கள் என ஒருபோதும் எண்ணாதீர்கள். விவேகமானவர்கள் ஆகுங்கள். 2. ஞானத்தை செவிமடித்து அதன் சொரூபமாகுங்கள். நினைவு என்னும் சக்தியை கிரகித்து பின்னர் சேவை செய்யுங்கள். அனைத்திலும் அதிமகத்துவம் வாய்ந்த யாத்திரை தலமான அபுவின் புகழை அனைவருக்கும் கூறுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் பாபா என்ற ஒரே ஒரு வார்த்தையின் விழிப்புணர்வுடன் நினைவை கொண்டிருப்பதிலும் சேவை செய்வதிலும் ஈடுபட்டிருக்கும் உண்மையான யோகியும் உண்மையான சேவையாளரும் ஆகுவீர்களாக. நீங்கள் பாபா என்ற ஒரே ஒரு வார்த்தையின் விழிப்புணர்வுடன் நினைவை கொண்டிருப்பதிலும் சேவை செய்வதிலும் ஈடுபட்டிருக்கும் உண்மையான யோகியும் உண்மையான சேவையாளரும் ஆகுவீர்களாக. குழந்தைகளான நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களின் வாய்களால் அல்லது உங்களின் மனங்களில் பாபா என்று கூறுகிறீர்கள். நீங்கள் அவரின் குழந்தைகளாக இருப்பதனால் பாபா என்ற வார்த்தையை நினைக்கும் போது அது யோகமாகிறது. உங்களின் வாய்களால் பாபா இப்படி கூறுவதுண்டு, பாபா இதனை கூறியுள்ளார் என மீண்டும் மீண்டும் சொல்வது சேவையாகும். எவ்வாறாயினும் சிலர் தமது இதயபூர்வமாக பாபா என்று இந்த வார்த்தையை கூறுகிறார்கள். ஆனால் ஏனையரோ ஞானத்துடன் தமது மூளையாலேயே கூறுகிறார். தமது இதயபூர்வமாக அதை சொல்பவர்கள் சந்தோஷம் மற்றும் சக்தியின் ரூபத்தில் உடனடி பேற்றை தம் இதயங்களில் பெறுகிறார்கள். தமது தலைகளை மட்டும் பயன்படுத்துபவர்கள் பேசுகின்ற வேளையில் சந்தோஷத்தை பெறுவார்கள். ஆனால் அது எல்லா வேளையும் நிலைத்திருப்பது இல்லை. ஸ்லோகம். தங்களை தீச்சுடரான இறைவனிடம் அர்ப்பணிப்பவர்களே உண்மையான வெட்டிற் பூச்சி ஆவார்கள். தங்களை தீச்சுடரான இறைவனிடம் அர்ப்பணிப்பவர்களே உண்மையான விட்டீர் பூச்சிகள் ஆவார்கள்.
ஓம் சாந்தி.